வணக்கம். இன்றைய தினம் 20 ஜூன் 2025, டைம் வந்து 2:30 மணி ஆகுது. இன்றைக்கி நம்ம நிஃப்டி 15 மினிட்ஸ் ஐபி பிரேக் அவுட் வித் ட்ரேட் ஃபில்டர் அண்ட் ட்ரேட் கண்ட்ரோல். ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம ஒரு ரீசெண்ட் டேஸில் ஒரு 3 டேஸ் முன்னாடி நம்ம வந்து இதை வந்து உள்ள ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருந்தோம். இதோடைய எஸ்ஐடி வந்து 79332905. இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய 15 மினிட்ஸ் பிரேக் அவுட்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இருக்குது. அதாவது ஒன்லி ஒன் ட்ரேட் வித் ட்ரேட் ஃபில்டரோட ஒன்று இருக்குது, ட்ரேட் கண்ட்ரோல் இருக்குது, இது நார்மல் மல்டிப்ளேயரோட இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜி மாதிரியே இந்த ஸ்ட்ராட்டஜியும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அன்வான்ட் ட்ரேட்ஸை அன்வான்ட் என்ட்ரிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான அந்த ஃபீச்சர்ஸை வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம். அதன்படி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில ரூல்ஸ் வந்து உள்ளே வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். என்ன விதமான ரூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை கட் ஆகும்போது கட் ஆகக்கூடிய கேண்டில் வந்து வெறுமே கட் ஆகினா இது வந்து ஆர்டர் எடுக்காது. கட் ஆகிட்டு க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆகும்பொழுது அதனுடைய மேலே இருக்கக்கூடிய விக்கு, சப்போஸ் பை சிக்னலாக இருந்தால் மேலே இருக்கக்கூடிய விக்கு, சப்போஸ் அது லோ கட் ஆகும்போது கீழே இருக்கக்கூடிய விக்கு, அதனுடைய விக்குடைய அந்த சைஸ் பார்த்திங்கன்னா பாடி சைஸ்லேருந்து 20% மேலே இருக்கக்கூடாது. சப்போஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20% மேலே இருக்குது இந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல இன்றைக்கி மார்னிங் பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 9:45 9:40 கட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டிலும் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் கீழே வந்திருக்கு. அதே போல் 10:05 கேண்டில், அதாவது 10:05 ஸ்டார்ட் ஆகிற கேண்டில், அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய விக்காக இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து என்ட்ரியை எடுக்கலை. அதுக்கப்புறமா ஒரு கேண்டில் 10:10 ஸ்டார்ட் ஆகக்கூடிய கேண்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த விதமான 20% விக்குக்கு இல்லாமல், ஆக்சுவலாக இந்த கேண்டில் விக்கே இல்லாமல் வந்திருக்கு. இங்கே தான் நமக்கு என்ட்ரி கிடச்சிட்டு வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. இதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல ஆர்டர் புக் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக காத்தால 10:15 அந்த கேண்டில் முடிஞ்ச உடனே எடுத்திருக்கு. 217 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,850 கால் ஆப்ஷன். அது 258 கரெக்டாக 5 நிமிஷத்தில் கட் ஆகிருக்கு. அது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி 3,000 rupees கரெக்டாக கொடுத்துருக்கு. இதே நார்மலாக என்ட்ரி கொடுத்துருந்ததுன்னா நமக்கு அன்னெசரி கால்ஸ் இருந்திருக்கும், டைம் டிகே இதெல்லாம் இருந்திருக்கும். இன்றைக்கி எக்ஸாக்டான ஒரு டைமிங்காக வெயிட் பண்ணி எக்ஸாக்டாக என்ட்ரி கொடுத்து டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா நேற்றெல்லாம் நமக்கு வந்து ரொம்பவே பாதுகாப்பாக இருந்தது. நேற்றெல்லாம் நமக்கு என்ட்ரியே கிடைக்கல. இது வந்து இந்த மாதம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 8-9 நாள் நமக்கு வந்து அன்னெசரி கால்ஸ் என்ட்ரி ஆகிறதுலேருந்து நம்ம வந்து பாதுகாத்துருக்கு. இதன் அடிப்படையில் நமக்கு இன்றைக்கி டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிருக்கு. இப்போ நம்ம புரோக்கர் டெர்மினலில் இருக்கக்கூடிய ஆர்டர் புக்கை பார்க்குறோம். 24,850 கால் ஆப்ஷன் 217.45 பை ஆகிருக்கு. 10:15 10:20 258 வந்து கட் ஆகிருக்கு. ஓவரால் பார்த்திங்கன்னா நமக்கு 3,100 கிட்ட நியர்லி நமக்கு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி, இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி, இது ஆல்ரெடி டெஸ்டிங்கில் இருக்குது. இதுக்கு நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். நாளை வந்து ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.